ஹாய். ஜேஇமெ, நீட் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஜீனா டயோட் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் ஜேஇமெயின் அண்ட் நீட் கொஸ்டின்ஸை நான் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஸோ ஜீனா டயோட பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க போலாம். செமிகண்டக்டர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டிவைஸ் பேர் தான் ஜங்ஷன் டயோட். இந்த ஜங்ஷன் டயோட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெஷல் மல்டிபர்பஸ் டயோட்ஸ்ல லைக் போட்டோ டயோட் இருக்கு, அதே மாதிரி சோலார் செல் இருக்கு, எல்இடிஸ் இருக்கு. அண்ட் அதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஸ்பெஷல் பர்பஸ் டயோட் பேர் தான் ஜீனா டயோட். இட் வாஸ் இன்வென்டட் பை கிளாரன்ஸ் ஜீனர். இந்த ஜீனா டயோட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வோல்டேஜ் ஸ்டெபிலைசிங் ஆக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன்னா நம்ம ஹை வோல்டேஜ் வரும்போதும் இல்ல லோ வோல்டேஜ் வரும்போதும் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல இருக்கணும். அப்பதான் அந்த அவுட்புட் டிவைஸ் வில் பி ப்ரொடெக்டட். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஜீனா டயோட யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல இருந்து வர அவுட்புட்டை நமக்கு தெரியும் ரிப்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரிப்பிள்ஸை ஒரு ஜீனா டயோடோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பியூர் அண்ட் பியூர் டிசி வோல்டேஜ் வந்து அவுட்புட் சைட்ல வரும். நார்மல் டயோடுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் டயோட நார்மல் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன்ல டோப் பண்ணி பியும் என்னையும் ஜாயின் பண்ணா பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்துடும். பட் ஜீனா டயோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி கான்சென்ட்ரேஷன்ல டோப் பண்ணுவாங்க. அதாவது ஹெவிலி டோப்டு பி டைப் அண்ட் ஹெவிலி டோப்டு என் டைப் ரெண்டையும் ஜாயின் பண்ணா நமக்கு வர டயோடு பேர் தான் ஜீனா டயோட். இந்த ஹை டோப்பிங்னால என்ன ஆகும்னா the depletion width will be very 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 small, which will create a huge electric field. அந்த டெப்ளீஷன் வித் ரொம்ப 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 ஸ்மால் ஆயிரும். ஸோ ஹெவி டோப்பிங்னால நார்மல் டயோடுக்கும் ஜீனா டயோடுக்கும் இருக்க ஐவி கேரக்டரிஸ்டிக்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா இந்த விசெட் ரிவர்ஸ் பயாஸ்ல பாருங்க, விசெட்டோட பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து நார்மலா ஒரு டயோடுக்கு மேபி 100 வோல்டேஜ் இல்ல 200 வோல்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஜீனா டயோட்ல அதே பிரேக் டவுன் வோல்டேஜ் 5 வோல்ட் 10 வோல்ட்டுக்கே வந்துடும். அதை வந்து நம்ம அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் கரண்ட் வில் பிகம் லிட்டரலி இன்ஃபைனைட். எல்லா கரண்ட்டுமே வந்து அந்த ஜீனா டயோடுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஜீனா டயோட் இஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் இன் த ரிவர்ஸ் பயாஸ் மோட். நார்மலா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட்ல மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் வந்து ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட்டுக்கு காஸ் ஆகும். அதாவது பி டைப்ல வந்து எலக்ட்ரான்ஸும் என் டைப்ல வந்து ஹோல்ஸும், அதுதான் ரீசன் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த இடத்துல அதாவது இந்த ஹெவியா நம்ம டோப் பண்றதுனால ஏற்கனவே பார்த்தோம் தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் த டெப்ளீஷன் லேயர் இஸ் சோ ஹியூஜ். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சிலிகான் இஸ் பாண்டட் டு த 4 எலக்ட்ரான்ஸ் ரைட். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இஜெக்ட் ஆகி வெளியில வர ஆரம்பிச்சிடும். அந்த பாயிண்ட் பேர் தான் ஃபீல்ட் அயனைசேஷன் ஆர் இன்டர்னல் ஃபீல்ட் எமிஷன் நம்ம சொல்றோம். அப்போ ஹியூஜ் நம்ம திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்துடும். அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வர்றதுனால தான் யூ வில் கெட் தி இன்ஃபைனைட் கரண்ட் அட் அ வெரி வெரி ஷார்ட் வோல்டேஜ். இந்த பிரின்சிபலை வச்சுதான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரா நம்ம ஜீனா டயோட யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஜீனா டயோட அப்ளை பண்றதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு சர்க்கியூட். ஜீனா டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஆர்எல் அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்எஸ்ங்கிறது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது என்ன இன்டைரக்டா பண்ணுது அப்படின்னா, லெட் அஸ் சே லோடு கரண்ட் வந்து ஒரு 1 ஆம்பியர் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இன்புட் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கும் போது த கரண்ட் தட் இஸ் கோயிங் இன் திஸ் ஐஎஸ் வில் ஆல்சோ பி இன்க்ரீசிங். இது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த வோல்டேஜ் நம்ம கான்ஸ்டன்டா வைக்கணும்ல. வோல்டேஜ் கான்ஸ்டன்டா வைக்கும் போது இந்த கரண்ட் அப்படியே லிமிட் ஆகணும். இந்த கரண்ட் எவ்வளவு இங்க போகுதோ அவ்வளவுதான் இந்த ஆர்எல் குள்ள போகணும். மற்ற எல்லா எக்ஸஸ் கரண்ட்டும் இந்த ஜீனா டயோடு வாங்கிக்கும். ஏன்னா ஜீனா டயோட் அட் ரிவர்ஸ் பயாஸ்ல திஸ் இஸ் ஆல்வேஸ் கேரிங் இன்ஃபைனைட் கரண்ட். இட் கேன் கேரி வாட் எவர் த கரண்ட் that it is permittable to carry. ஓகே. ஸோ இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் ஆர்எஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஜீனா டயோடோட வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் ட்ராப்பும் டிக்ரீஸ் ஆகும். ஆனா ஜீனா டயோடு வந்து அப்படியே கான்ஸ்டன்டா அதே வோல்டேஜ்ல இருக்கும். இந்த இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த லோடு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அந்த மாதிரி நடக்கக்கூடாது.
ஸோ இந்த இடத்துல இருக்க லோடு கரண்ட்டை கான்ஸ்டன்டா வச்சுட்டு மீதி எக்ஸஸ் எல்லா கரண்ட்டையும் இந்த ஜீனா டயோடு வாங்கிக்கும். அதனால இங்க இருக்கிற வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸ்டா அப்படியே இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜீனா டயோடோட வோல்டேஜ் ரெகுலேட்டர் பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம ஜீனா டயோடில் இருக்க சம்ஸை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இன் கிவன் சர்க்கியூட் த கரண்ட் த்ரூ த ஜீனா டயோடு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் த்ரூ ஜீனா டயோடு எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ விசெட் 10 வோல்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த R2க்கு 10 வோல்ட் வந்து வருது. R2க்கு 10 வோல்ட் வருதுன்னா R1க்கு எவ்வளவு வோல்ட் வரும்? 15 minus 10 that is equal to 5 வோல்ட் இங்க டிராப் ஆகும். நம்ம ஒவ்வொரு கரண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ R2 we know that V is equal to I into R. Current through R1 is equal to 5 divided by 500 that is equal to 10 milliampere வரும். இதே மாதிரி IR2 என்ன வரும்? 10 divided by 1.5 K. That means approximately 6.67 milliampere வரும். அப்ப மீதி எக்ஸ்ட்ரா கரண்ட் எல்லாம் எங்க போகுது? இந்த இடத்துல ஒரு கரண்ட் வருது, இங்க ஒரு வருது. மீதி ஆல் எக்ஸ்ட்ரா கரண்ட் இந்த ஜீனா டயோடு இழுத்துக்குது. ஏன்னா ஜீனா டயோட்ல எவ்வளவு கரண்ட் வேணாலும் போகலாம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் த்ரூ IZ? That is equal to IR1 minus IR2. That is equal to 10 milliampere minus 6.67 milliampere. That is equal to 3.3 milliampere. இதுதான் வந்து கரண்டோட வேல்யூ. இந்த given circuit the current through the Zener diode எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 20 வோல்ட், இது 15 வோல்ட். அப்படின்னா இந்த 1 கிலோ ஓம்க்கு ரெசிஸ்டர் அக்ராஸும் எப்பவுமே 15 வோல்ட் தான் இருக்கும். அண்ட் 20 minus 15 that will be dropping across here, that is 5 volt is dropping across here. So we will divide it into I1, this is I2, இது வந்து I0. So what is the value of I1? That is equal to 5 volt, அதாவது 20 minus 15 divided by 250, which is equal to 5 by 250, that is equal to 20 milliampere. And for I2, 15 volt divided by 1 kilo ohm, that is equal to 15 milliampere current வந்து flow ஆகும். அப்போ I0 என்ன? We know that I0 is equal to I1 minus I2, that is equal to 20 milliampere minus 15 milliampere, which is equal to 5 milliampere. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜீனா டயோட்ஸ் அண்ட் ரிலேட்டட் சம்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. பை.